சிவ தந்தை சொல்கின்றார், என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள், உங்களுடைய பல பிறவிகளோட விக்ரமங்கள் விநாசமாகும். பிதா விரதா அப்படின்னா பதிவிரதா மாதிரி. ஒரு பகவானை தவிர, ஒரு சிவபாபாவை தவிர வேற யாரும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண பக்தன் கூட பகவானை நினைக்கிறாரு, ஆனா தெரியாம நினைக்கிறாங்க. கடவுளே வாங்க, எங்களுக்கு சுகம் மற்றும் சாந்தியை ஆஸ்தியாக கொடுங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல பலி ஆகுறாங்க. என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடி, தலையை கூட கொடுக்கறதுக்கு. உண்மையிலே பக்தர்கள், சிவ பக்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பக்தர்கள் இருக்கிறாங்க. சிவன் ஒரு வார்த்தை சொன்னா தலை கொடுக்கறதுக்கு ரெடி. அவ்வளவு பக்தர்கள், தீவிரமான பக்தர்கள் சிவனுக்கு இருக்காங்க. ஆனா இங்க சிவபாபா உங்ககிட்ட இருந்து எந்த பலி கேட்கல. நரபலி கேக்குறாரா? என்ன பலி கேட்கிறாரு? கொஞ்சம் அந்த அபிமானத்தை பலியா கொடுங்க. நான், எனது, ஒரு மேரா, அதை பலி கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு. நரபலி கேட்கல. நான் யார் தெரியுமா, அப்படி எங்க பொங்குது பார்த்தீங்களா அந்த தேக அபிமானம், அதை பலி கொடுங்க, ஆத்மா அபிமானியா மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. உயிரோட செத்துருங்க. பணத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்காதுல்ல, எவ்வளவு திட்டினாலும் உரைக்காது. அது மாதிரி மனசு பணம் மாதிரி ஆக்கிடுங்க. உயிரோட செத்துருங்க. யார் என்ன சொன்னாலும் உரைக்க கூடாது. ஏன் ஜீத்தேச்சி பாப்கா பண்ணா, உயிரோட பாபா குழந்தையாயிடுங்க. ஏனெனில் அவர் தான் ஆஸ்தி கொடுக்க போறாரு. அவர் காட்டும் வழிப்படி நடக்க வேண்டும். உயிரோடு இறப்பது, பாபாவுக்கு குழந்தை ஆவது, அதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம்தான். பக்தி மார்க்கத்துல காஷி கல்வெட்டு போய் குதிக்கிறாங்க. கல்வெட்டு அப்படின்றது ரொம்ப வச்சிருப்பாங்க. குதிச்ச உடனே இந்த உடல் 2 பீஸ் ஆகும். கீழே சிவலிங்கம் இருக்கும், ஒரு கிணறு மாதிரி இருக்கும், உள்ள குதிச்சிடுவாங்க. இந்த ஒரு கிணறு மட்டும் சாம்பிள் வச்சிருக்காங்க, மீதியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் குதிக்க முடியாது. அந்த கம்பி போட்டு அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கீழே இருந்து பார்க்கலாம், அந்த ரம்பமும் தெரியும், கீழே இருக்கிற சிவலிங்கமும் தெரியும். காசியில இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மீதி எல்லாத்தையும் மூடிட்டாங்க, ஒரு சாம்பிளுக்கு ஒன்று மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வழி இருக்கு, அங்க போய் அந்த பூஜாரி என்ன பண்ணுவாரு, இறந்து போன உடம்பு எடுத்துருவாங்க. அந்த காலத்துல அப்படி எத்தனையோ பேர் செத்து இருக்காங்க, இறைவனுக்கு தன்னை பலியா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உயிரோட செத்துருங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. தற்கொலை பண்ணிக்கோங்கன்னு என்னைக்காவது கடவுள் சொல்லுவாரா? உயிரோட இறந்துருங்கன்னா அர்த்தம் இதுவா? மேல இருந்து குதிச்சு லிங்கத்துக்கு அவர் அதே கேட்டாரு. உயிரோட இறந்துருங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? உயிரோட இருக்கணும், ஆனா செத்து போன மாதிரி ஒன்றும் உரைக்க கூடாது. புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம், வெற்றி, தோல்வி எல்லாத்துலயும் சமமான மனநிலை இருக்கணும். இதுதான் உயிரோட இருப்பது. உயிரோட போய் செத்து போயிடக்கூடாது. இருந்து போராடி வாழணும்ல. வாழ்க்கைன்னா வாழ்றதுக்கு எவ்வளவு போராடணுமோ போராடணும். ஆனா யார் என்ன சொன்னாலும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா இகழ்ச்சியும் அவருக்கே இல்லையா? புகழ்ச்சி கொடுத்தாதான் இகழ்ச்சியும் அவர் வாங்கிப்பாரு. அப்ப மனசு ஃப்ரீயா இருக்கணும் இல்லைங்களா? இதுதான் ஸ்திர புருஷ் அவங்களோட லட்சணம். அப்படி இருக்கணும்னு பாபா எதிர்பார்க்கிறாரே தவிர உயிரோட இருக்கணும்னா என்ன அர்த்தம்? தற்கொலை பண்ணிக்கிறது அர்த்தம் கிடையாது. சோல் கான்சியஸ்க்கு எதுவும் உரைக்காது. பாடி கான்சியஸ்ல இருந்தாலும் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னா உடனே கோபம் வரும் இல்லையா? அதுல இருந்து செத்து போயிடுங்க அப்படின்றார். பாபாவை நினைங்க, யோகா பண்ணுங்க, பாடி கான்சியஸ்ல வராதிங்க. ஒருத்தவங்க இன்சல்ட் பண்றாங்கன்னா அவங்க பாவம் தான் செய்யறாங்க. அதனால அவங்க தான் தான் செஞ்ச பாவத்துக்காக தலை குனியணும். இன்சல்ட் வாங்கிட்டு எதுக்கு தலை குனிறீங்க? ஏன் வாங்கினீங்க? நான் வாங்க வேணான்னு தானே சொல்றேன் அப்படின்ற. துக்கம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது சரியா? போகும்போது வரும்பொழுதும் சிவ தந்தையின் நினைவில் இருப்பதற்காக முயற்சி பண்ணுங்க. பாபா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, அவர் எடுத்துருவாரு. சிவபாபா நினைவில் இருக்கும்போது குடையா கடவுள் வருவாரு. குடை எதுக்காக? மழை உங்க மேல விழாம இருக்கிறதுக்காக. அதனால மழையே நிறுத்திடுவாரு அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிடுவாரு. சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க. ஊர் வாயெல்லாம் மூடலாம் முடியாது, என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா நீங்க எடுக்காம இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க.